Hi, hello, this is Staff CA 360 from TAF Ice Academy. நம்ம இன்னைக்கு May 1st உடைய current affairs பார்த்துடலாம். ஸோ May month-ஓட current affairs இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸை பாருங்கள், நோட் பண்ணுங்கள். மந்த் லாஸ்ட்டில் வந்து நடக்கக்கூடிய அந்த லைவ் டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம டெய்லி வந்துட்டு நம்ம TAF CA 360 சார்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம்ஸில் இந்த டெஸ்ட்டு வந்து போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட்டும் வந்துட்டு அட்டன் பண்ணுங்கள். சேனலில் இருக்க டெஸ்ட்டு அப்பப்போ வந்து கொஷின்ஸ் போடுறோம், அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே வந்துட்டு உங்களுக்காக, உங்களோட ஃபேவரிசம்காக, உங்களுக்கு நல்லதுக்காக தான் பண்ணுது. ஸோ அதனால் வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகேவா? சரி. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாமா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, China extended duty-free import benefits mainly to which region அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? என்னது? China extended duty-free import benefits mainly to which region. இப்போ வந்து என்னென்னா, இம்போர்ட் டேரிஃப்ஸை வந்துட்டு சைனா வந்து ஃப்ரீ பண்ணுது. எந்த கண்ட்ரிக்கு இப்போ ஃப்ரீ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவுக்கு பண்ணுது. முன்னாடியே ஆஃப்ரிக்காவோட இந்த டைஅப்பில் ஒரு அக்ரிமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அது ஃப்ரீயாக பண்ணி தான் கொடுத்துட்ருக்கு. இருந்தாலும் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் லைன் செட் பண்ணி டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் வந்துட்டு தே ஆர் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அது வைஸ் பார்த்தீங்கன்னா, சைனா ஹாஸ் எக்ஸ்டெண்டட் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஃபார் 20 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ். சரியா? 20 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குது. சரியா? சரி, நெக்ஸ்ட் எக்ஸம்ஷன் இஸ் வேலிட் அன்டில் April 30, 2028 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2028 வரைக்கும் இதுக்கான வேலிடிட்டி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் 2024லேயே 33 லீஸ்ட் டெவலப்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு கொடுத்துச்சு, பெனிஃபிட்டட் அண்டர் திஸ் ஸ்கீம். இப்போ நீங்கள் வந்து என்ன மேடம், ஆஃப்ரிக்காவே வந்துட்டு ஒரு கண்ட்ரி தானே, நீங்கள் வந்து எதுக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்படிலாம் வந்துட்டு குழப்பிக்க கூடாது. ஸோ வந்து ஏன்னா வந்து நார்த் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிலாம் இருக்குது. ஆஃப்ரிக்காங்கிறது ஒரு கண்டம், காண்டினென்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸை கவர் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. இவங்க வந்து இட்ஸ் இன்டர்நேஷ்னல் நியூஸாக பார்க்குறப்ப ஓவராலாக ஒரு 20 ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு இப்போ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அப் டு டில் டேட் வந்து April 30, 2028. இது வந்து முன்னாடி வந்து 2024லேருந்து அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா 33 லீஸ்ட் டெவலப்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு பண்ணியிருக்காங்க சைனா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். ஸோ இது மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இம்போர்ட் பண்ணக்கூடிய இதில் வந்து டேரிஃப்ஸை வந்துட்டு ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் the number 112 scheme is associated with என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம். ஓகேவா? ஸோ எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா, பெங்களூர் போலீஸ் வந்துட்டு ஒரு எனேபிள்டு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்ம 112 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதில் லாங்குவேஜஸ் வந்து ஒரு 10 லாங்குவேஜஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்பானிஷ் அண்டு ஃப்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ இதில் வந்து என்னென்னா, அந்த நம்ம வந்து ஒரு என்ன லாங்குவேஜில் போய் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அங்கே இருக்க போலீஸ் அதை ஈஸியாக அவங்க அனலைஸ் பண்ணுற மாதிரி வந்து என்ன லாங்குவேஜில் நம்ம பேசினாலும் அவங்களுக்கு வந்து அந்த கன்னடமில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். சரியா? எ மல்டிலிங்குவல் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் 112 லான்ச்டு ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் தி ஸ்டேட். ஒரு ஹெல்ப்லைன் தான் 112. ஓகேவா? நெக்ஸ்ட் citizens can report complaints in என்ன லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்துட்டு தெரியுமோ அதை வந்து அவங்க பண்ணலாம். அது எல்லாத்தையுமே அந்த கன்னடம் லாங்குவேஜில் வந்துட்டு அந்த ஏஐ வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாமே கொடுத்துருவோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் from which country were 657 artifacts returned to India? சரியா? 657 ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த சிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து யூஎஸ்ஏல இங்கேருந்து கடத்தப்பட்டு எடுத்துகிட்டு போன அந்த சிலைகள்லாம் திரும்ப நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? அப்போ எந்த கண்ட்ரி ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னா யூஎஸ்ஏ பண்ணுறாங்க. ஓகேவா? என்னது? 657 ஏஷியன்ட் பழங்கால ஆர்டிஃபேக்ட்ஸ் worth ₹133 crore have been returned to India from the United States. யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து 133 crores மதிப்புள்ள அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரிட்டர்ன் அமுச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? அப்போ டோட்டலாக எத்தனை சிலைகள்? 657 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ பிரான்ஸ் ஐடல்ஸ் ஆஃப் டெய்டி, ஸ்டோன் ஸ்கல்ப்சர்ஸ், டெரகோட்டா ஆர்டிஃபேக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய
வித்தியாசமான எல்லா ஸ்கல்ப்சர்ஸ் அவங்க எடுத்துகிட்டு போனது, இந்த பிரான்ஸ் ஐடால்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய மண் சிலைகள், செம்மண் இதில் செஞ்சது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வித்தியாசமான எல்லாமே வந்துட்டு அவங்க ரிட்டன் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், which state ranked first in the marine fish production? சரியா, marine fish production. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ப்ளூ எக்கனாமியில் தான் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மெரைன் அந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு தான் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, இப்போ என்னென்னா, அக்கார்டிங் டு இந்தியன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாஸ் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் 2025 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 35.7 lakh tons. ஓகேவா? ஸோ முன்னாடி இருந்ததை விட 3% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ப்ரீவியஸாக இருந்ததை விட 3% அதிகமாகி 35.7 lakh tons வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. அப்படின்னா மீன் பிடிக்கிற அந்த மீன் பிடிப்பு மீனோட அந்த டன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், இதில் வந்து தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபஸ்ட்டு வித் 6.85 lakhs tons வந்து தனியாக, இது வந்து இந்தியா லெவலில் 6.85 lakhs tons வந்துட்டு பண்ணி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஃபாலோடு பை குஜராத் பண்ணுது, அடுத்து கேரளா. ஓகேவா? சரி, முன்னாடி குஜராத் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அதை பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம தமிழ்நாடு வந்து 6.5 lakhs tons மீன் ப்ரொடக்ஷன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட் பிளேஸில் குஜராத், தேர்ட் பிளேஸில் கேரளா. டோட்டல் வேல்யூ இது மூலயமா நம்ம இந்தியா அந்த ஃபிஷ் ப்ரொடக்ஷன் மூலயமா வந்து பெறக்கூடிய வேல்யூ வந்து 69,254 crores அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா வந்து ICAR அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ICAR அவங்க வந்து சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இவங்களோட சேர்ந்து. ஓகேவா? ஸோ ICARம் சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவங்க வந்து சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ வந்து இந்தியா லெவலில் தமிழ்நாடு தான் வந்து ஃபிஷரிஸ் ப்ரொடக்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் டோட்டலாக நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 35.7 lakh tons பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், who won the IBSF World Billiards சாம்பியன்ஷிப் 2026? பில்லியார்ட்ஸு, ஸ்னூக்கர்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பில்லியார்ட்ஸ்னால் என்னது? ஒரு பெரிய டேபிள் மேலே ரொம்ப ரிச் மேன் விளையாடக்கூடிய கேமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? வந்து நிறையா மூவிஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு, ஒரு லாங் ஸ்டிக்கை வச்சு அந்த பால்ஸ் எல்லாம் தட்டி உள்ள கேரம் மாதிரி இருக்கும், அதில் உள்ள வைக்கிறது தான் வந்துட்டு அந்த கேம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஒரு அந்த IBSF அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெடரேஷனில் நடத்தக்கூடியது அவங்களுக்கு இருக்க வேர்ல்டு கப் மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடவை யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா சௌரவ் கோத்தாரி வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சரி, சௌரவ் கோத்தாரி வின் பண்ணியிருக்காரா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 19 times இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ண பங்கஜ் அத்வானி வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இவர் தான் வந்து இப்போ ரன்னர் அப்பு. வின்னர் வந்துட்டு யார்? சௌரவ் கோத்தாரி திஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வாட் வாஸ் தமிழ்நாடுஸ் எக்கனாமிக் க்ரோத் ரேட் ஃபார் 2025 to 26 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10.83%. இப்போ எக்கனாமிக் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு முன்னே வந்து ஒரு 14 இயர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் நம்பரில் தான் வர மாதிரி தான் வந்துட்டுருக்கு. க்ரோத் ரேட் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக இப்போ பார்க்குறப்ப 2025 to 26 இயர் படி பார்த்தீங்கன்னா 10.83% இருக்கும். ப்ரீவியஸ்லி நம்ம 11.9% இருந்தோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், ரிப்போர்ட் ரிலீஸ்டு பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எவ்வளோ இருக்குது? 4.8 lakhs வந்துட்டு இருக்குது. 0.8 lakhs இருக்குது. நேஷ்னல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.05 lakhs. ஓகேவா? சரி, இது என்னது? 4.8 lakhs பெர் கேபிட்டா இன்கம். ஒருத்தவங்க இண்டிவிஜுவலாக சம்பாதிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 4.08 lakhs இருக்குது. நேஷனல் ஆவரேஜாக எவ்வளோ இருக்குன்னா 2.05 lakhs இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய GSDP வந்து 35.29 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? GSDP. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் GSDP எவ்வளோ இருக்குன்னா 31.19 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய GSDP நம்ம இந்தியாவில் வந்து 35.29 lakh crore இருக்குது. இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எப்போதுமே வந்து GSDPயில் லீடிங்கில் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். சரியா? சரி, நெக்ஸ்ட், the distance between Jammu and Srinagar by the new rail service is
ஸோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 266 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜம்மு வந்து பார்த்தீங்கன்னா சம்மருக்கு இருக்கும், ஸ்ரீநகர் வந்து வின்டர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தே பாரத் ட்ரெயின் வந்துட்டு வித் 20 கோச்சஸ் வந்துட்டு இப்போ வருது. அதை நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் தான் இனாக்ரேட் பண்ணி வைக்கிறாரு. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 266 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ட்ராவல் டைம் வந்து 5 hours. ஃபஸ்ட்டு டைரக்ட் ரயில் லிங்க் கனெக்டிங் தி 2 regions அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, ட்ராவல் டைம் வந்து 5 hours வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்குது, ட்ராவல் டைமை கம்மி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் 266 கிலோமீட்டர்ஸ் 20 கோச்சஸோட நம்மளுடைய ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு பிட்வீன் தி ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் தி 23rd Commonwealth Games will be held in எங்கே நடக்குன்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் நடக்குது. ஓகேவா? சரி, இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு டிசைன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ட்ராஃபி இருக்கும்ல, அதில் வந்து பிரைலி கண்ணு தெரியாதவங்களுக்கு கூட வந்து அவங்க அதை தடவி பார்த்து என்ன அந்த அவார்டில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவில் டிசைன் பண்ணியிருக்காங்க, பிரைலியில் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் 200 கோல்டு மெடல்ஸ் இது வரைக்கும் வந்து அடிச்சிருக்காங்க. 40 வந்து பேரா மெடல்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. 40 டிசேபிள்டு பர்சன்ஸ்க்காக அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 23rd Commonwealth Games அயர்லாண்டில் நடக்க போகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஷ் கல்ச்சர் ஹிஸ்டாரிக்கல் சிம்பிள்ஸும் எடின்பர்க்ஸ் ஓகேவா ஸ்காட்டிஷ் கல்ச்சரோடைய பழங்கால அவங்களுடைய கல்ச்சர் சிம்பிள்ஸ், அதுவும் எடின்பர்கோட அந்த அரசு அவங்களுக்கான இருக்கும்ல கவர்மெண்ட் சிம்பிள், அதெல்லாம் வந்து இருந்து அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? யார் அந்த டிசைனர் அப்படின்னா மிலிட்ஸா மிலன்கோவா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஓகே, 23rd Commonwealth Games to be held in Glasgow, Scotland. அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் டிசைன் பண்ண டிசைனை வந்து மிலிட்ஸா மிலன்கோவா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். வென் இஸ் இன்டர்நேஷ்னல் ஜாஸ் டே அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாஸ் டே அப்சர்வ்ட் வந்து April 30 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் வந்து ஜாஸ் ஹீல்ஸ் ஹியூமனிட்டி. ஸோ என்னென்னா ஜாஸ்னால் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் இடையே இருக்கக்கூடிய ஒரு மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஜாஸ் வந்து டான்ஸ் ஃபார்ம்ஸும் பார்த்துப்போம், மியூசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹீல் பண்ணுறது தானே மியூசிக். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஹீலிங்காக ஒரு ஹாப்பினஸ்ஸை வந்து நம்மளுக்கு திரும்ப வந்து ரீவைப் பண்ணி கொடுக்குற மாதிரி, ரீவாம் பண்ணுறதுக்கு இருக்க மாதிரி கொடுக்குறது தான் எல்லாமே. சரியா? ஸோ அதனால வந்து அதுக்கான ஒரு டே வந்து April 30 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். நெக்ஸ்ட், ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் ஃபோக்கஸஸ் ஆன் விச் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ரிஹென்சிவ் பிரைமரி ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடியது அது. ஸோ இது வந்து September 23rd 2018 இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க. ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடியது PMJ அப்படின்னு சொல்லக்கூட இந்த ஸ்கீமை நம்ம சொல்லுவோம். சரியா? இட்ஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ் ஸ்கீம். எலிஜிபிள் பர்சனாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 lakh வரைக்கும் வந்து இதுக்கான இன்சூரன்ஸை வந்துட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கான ஒரு திவாஸ் அந்த டே தான் April 30. சின்ஸ் வந்து 2018 அது ப்ராசஸ் வந்திருக்கும். அதனால் April 30 சின்ஸ் 2018 இந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. காம்ப்ரிஹென்சிவ் பிரைமரி ஹெல்த் கேர் ஃபார் எ ஹெல்த்தியர் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட். மகாராஷ்டிரா டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு May 1 1960 பாம்பே ப்ராவின்ஸ்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் வந்துட்டு மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த டே வந்து May 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். குஜராத் ஃபவுண்டேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு May 1 தான். இதுவும் 1960 பாம்பே ப்ராவின்ஸ்லேருந்து எல்லாமே பிரிஞ்சு வந்தது தான். ஓகேவா? So next, the theme of the International Labour Day 2026 is related to அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா psychosocial working environment அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ensuring a healthy psychosocial working environment. வந்து மென்டலி ஒரு நல்ல ஒரு இதாக இருந்தால் தான் நல்லா இருந்து ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி சோஷியலாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்ஸில் இருந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்ப அது நல்லா போகும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.